இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் தயவில் செயல்படும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் உச்ச தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி கொன்றது. அவருக்கு பதில் உச்ச தலைவராக பதவிக்கு வந்த யாஹ்யா சின்வாரையும் கொலை செய்தது. ஹஸ்புல்லா உச்ச தலைவர் ஹசன் நசரல்லாவையும் விடவில்லை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வைத்த இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி கொன்றது. ஹனியே, சின்வார், நசரல்லா என 3 உச்ச தலைவர்கள் இறந்தபோது ஈரான் அரசு கொந்தளித்தது. ஈரான் மக்களும் கொதித்து போனார்கள். இன்றோ சொந்த நாட்டின் உச்ச தலைவர் கமேனியையே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொன்றுவிட்டன. இந்நேரம் ஈரான் மக்கள் வெகுண்டு எழுந்திருக்க வேண்டுமே, ஏன் நடக்கவில்லை? மாறாக லட்சக்கணக்கான ஈரானியர்கள் கமேனி மரணத்தை வீதியில் இறங்கி கொண்டாடுகின்றனர். ஒரு தரப்பில் மட்டுமே சோகம் இருக்கிறது. இன்னும் பலருக்கோ எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியாத தடுமாற்றமான மனநிலை. சுற்றியிருக்கும் முஸ்லிம் நாடுகள் மீதே குண்டு போட்டு தாக்கும் அளவுக்கு ஈரான் ராணுவம் கொதிக்கும் போதும், உலகின் மற்ற நாட்டில் உள்ள ஷியா முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்கும் போதும், ஈரான் ஷியா மக்கள் மனநிலையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு குழப்பம்? இதற்கெல்லாம் காரணம் இஸ்ரேலின் உளவு அமைப்புகள் பார்த்த எமகாதக வேலை என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் நிஜம். ஈரானியர்கள் பெரிதும் பயன்படுத்தும் மத வழிபாட்டு செயலிக்குள்ளே நுழைந்து தங்கள் செய்கையை காட்டிவிட்டனர். அப்படி இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கலாம். ஈரானில் டிசம்பர் இறுதி வாக்கில் உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. தேவையில்லாத போர்களில் ஈடுபட்டு நாட்டின் பொருளாதாரத்தை சிதைத்து விட்டதாக இளைஞர்கள் பலரும் வீதிக்கு வந்து போராடினர். ஈரானின் 30க்கும் மேற்பட்ட மாகாணங்களுக்கு இந்த போராட்டம் பரவியது. உச்ச தலைவர் கமேனிக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பல இடங்களில் போலீசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை நடந்தது. இதில் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதே இஸ்ரேல், அமெரிக்க உளவு அமைப்புகள்தான். ஈரானின் இந்த நிலைக்கு கமேனி அரசுதான் காரணம் என திரைமறைவிலிருந்து பிரச்சாரம் செய்தனர். இதுதான் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. சரியான நேரம் தேடி காத்திருந்த ட்ரம்ப் ஆக்ஷனுக்கு வந்தார். போராடுவோர் மீது கை வைத்தால் நேரடியாக அமெரிக்க ராணுவம் களமிறங்கும் என்று அறிவித்தார். போராட்டக்காரர்களுக்கு பக்க பலமாக இஸ்ரேல் இருக்கிறது என்ற தன் பங்குக்கு பிரதமர் நெதன்யாகுவும் கொளுத்தி போட்டார். இதற்கு பிறகுதான் மத்திய கிழக்கிலும் அரபிக்கடலிலும் தனது படையை குவித்தது அமெரிக்கா. இதன் தொடர்ச்சியாகவே போரும் வெடித்தது. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அமெரிக்கா அதில் முன்னேற்றம் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லி இஸ்ரேலுடன் சேர்ந்து போரில் இறங்கியது. மொசாட் உளவாளிகளும் அமெரிக்காவின் CIA உளவாளிகளும் ஈரானில் இருந்து கொடுத்த தகவலின் அடிப்படையில் குண்டுவீச்சை ஆரம்பித்த 2 நாடுகளும் ஈரான் உச்ச தலைவர் கமேனியையும் முக்கிய தலைவர்களையும் குண்டு வீசி கொன்றன. இப்போது மத்திய கிழக்கில் போர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானில் புகுந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கிய மறுகணமே மொசாட் அந்த எமகாதக வேலையை பார்த்தது. அதாவது, ஈரானில் பாடே சாபா என்ற ஒரு செல்போன் ஆப் இருக்கிறது. இதை 50 லட்சத்துக்கும் அதிகமான ஈரானியர்கள் பயன்படுத்துகின்றனர். இது ஒரு மத பிரார்த்தனை தொடர்பான செயலி. இஸ்லாமிய நாட்காட்டி என்றும் சொல்லலாம். தினமும் 5 வேளை தொழுகை செய்ய வேண்டும். சரியாக தொழுகை நேரம் வந்ததும் செல்போனில் அலாரம் ஒலிக்கும். இப்போது தொழுகை செய்ய வேண்டும் என்பதை முகப்பு பக்கத்தில் மெசேஜாகவும் இன்டிமேட் செய்யும். அதை பார்த்து ஈரான் மக்கள் தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அதேபோல் இஸ்லாம் மதகுருக்கள் தொடர்பான புனித நாட்கள், இஸ்லாம் பண்டிகை தொடர்பான நாட்களை இந்த ஆப் இன்டிமேட் செய்யும். குறைந்தபட்சம் தினமும் 5 முறையாவது இந்த ஆப்பை ஈரான் மக்கள் பார்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஈரானியர்களின் தினசரி வாழ்க்கையோடு ஒன்றிப்போன ஆப் தான் பாடே சாபா. இந்த ஆப்பை தான் மொசாட்டின் டிஜிட்டல் டீம் ஹேக் செய்தது. தாக்குதலுக்கு முன்பே இதை செய்துவிட்டது. ஆனால் ஹேக் செய்ததற்கான எந்த அறிகுறியையும் வெளியே காட்டவில்லை. சரியான நேரத்துக்காக காத்திருந்தது. அதன்படி சனிக்கிழமை காலையில் ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுமழை பொழிந்தது. கமேனி மாளிகையில் குண்டுகள் விழுந்தன. நாடு முழுதும் பதற்றம் தொற்றியது. அடுத்த சில நிமிடங்களில் பாடே சாபா செயலியில் அலாரம் அடித்தது. ஆனால் அது தொழுகைக்கான நேரம் அல்ல. ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த ஈரானியர்கள் குழப்பத்துடன் செல்போனை எடுத்து பார்த்தனர். முகப்பு பக்கத்தில் இதோ உங்களுக்கு உதவி வந்துவிட்டது என்ற ஈரானியர்களின் சொந்த மொழியான
பெர்ஷியனில் தலைப்பு தென்பட்டது. அதை தொட்டதும் இப்படி ஒரு விரிவான மெசேஜ் பெர்ஷியனில் வந்தது. ஈரான் ஆட்சியாளர்களை நீங்கள் பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஈரானின் அப்பாவி மக்களுக்கு எதிராக கொடூரமான மற்றும் இரக்கமே இல்லாத செயல்களை செய்த அவர்களுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும். ஈரான் நாட்டை காக்க களம் இறங்குவோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடைக்கும். உடனே அரசுக்கு எதிரான விடுதலை படையில் சேருங்கள் என்ற அந்த மெசேஜில் இருந்தது. அதாவது அரசுக்கு எதிராக போராடியவர்களை அரசாங்கம் ஒடுக்கியது, பலரை சுட்டுக் கொன்றது. எனவே கொடுங்கோல் அரசுக்கு எதிராக விடுதலை கேட்டு மக்கள் சண்டையிட இதுவே சரியான நேரம் என்று சொல்வது போல் அந்த தகவல் அமைந்தது. உண்மையில் ஈரானியர்கள் குழம்பி போனார்கள். பலரும் தங்களுக்கு வந்த மெசேஜில் நியாயம் இருப்பதாக கருதினர். ஆனால் யாருக்கும் தங்கள் ஆப் ஹேக் செய்யப்பட்டுள்ளது, அதிலிருந்து இஸ்ரேல் தான் இப்படி ஒரு மெசேஜை அனுப்புகிறது என்பது தெரியவில்லை. அப்படி சிந்திக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் அது ஒரு மத வழிபாட்டு ஆப், தினசரி வாழ்க்கையில் ஊன்றிப்போன செயலி. அதிலிருந்து வரும் செய்தி அவர்களது நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது. ஏற்கனவே கமேனி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் தொடர்ந்து அரசு மீது அதிருப்தியில் இருந்தனர். இன்னும் பலரது மனதை பாடே சாபா ஆப்பில் வந்த மெசேஜ் உலுக்கியது. இதெல்லாம் தான் உச்ச தலைவர் கமேனி மரணத்தை சொந்த ஈரானியர்களே கொண்டாட வைத்து விட்டது என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள். இருப்பினும் இதை நாங்கள் தான் செய்தோம் என்று இப்போது வரை இஸ்ரேலோ மொசாட் உளவாளிகளோ ஒப்புக்கொள்ளவில்லை. பழைய சம்பவம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். செல்போனை பயன்படுத்தினால் இஸ்ரேல் ஹேக் செய்துவிடும் என்று அஞ்சி வாக்கி டாக்கிகளையும் பேஜர்களையும் பயன்படுத்தியவர்கள் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள். ஒரு நாள் திடீரென அவர்களது அனைத்து வாக்கி டாக்கிகள் டமால் டுமில் என வெடித்தது. பலர் உடல் சிதறினர். இறந்தவர்களின் இறுதி ஊர்வலம் நடக்கும் போதே ஹெஸ்புல்லாக்கள் பாக்கெட்டில் வைத்திருந்த பேஜர்களும் வெடித்து சிதறின. பல ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் செத்து மடிந்தனர். வாக்கி டாக்கிக்குள்ளும் பேஜருக்குள்ளும் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கே தெரியாமல் சக்தி வாய்ந்த வெடிமருந்தை ஏற்கனவே திணித்து வைத்திருந்தது மொசாட். தங்களுக்கு எதிராக ஹெஸ்புல்லா போரில் குதித்ததும் அடுத்தடுத்து வாக்கி டாக்கி பேஜர்களை வெடிக்க வைத்த ஹெஸ்புல்லாக்களை மிரள விட்டவர்கள் மொசாட் உளவாளிகள். உலகையே அந்த சம்பவம் உலுக்கிய போது மொசாட் சத்தமின்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நாங்கள் தான் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ள காலம் பிடித்தது. அதேதான் இந்த சம்பவத்திலும் நடக்கும் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்.